ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராமஸ் அரசுவை கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பீட்ரூட் கறி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கறி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீட்ரூட் கறி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலையில் நல்லா கழுவிக்கோங்க. அதை கழுவிட்டு ஒரு குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டிக்கு வச்சு அதை நல்லா மாட்டிட்டு நல்லா நெருப்பில் வாட்டிக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த தோல் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா நெருப்பில் வாட்டி அந்த தோல் நல்லா கருகின அப்புறம் நம்ம எடுத்து அந்த தோலை வந்து பீல் பண்ணிக்கலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு பீட்ரூட்லேருந்து வர அந்த ஸ்மெல்லும் இருக்காது, டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த கறிக்கு நான் ஒரு வெங்காயம் தேவைப்படும். நான் அதனால் ஒரு வெங்காயத்தை நறுக்கி எடுத்துக்க போகிறேன். ஸோ வெங்காயத்தை நான் நறுக்கிட்டேன். இது போலே நம்ம பீட்ரூட்டில் அந்த மேலே தோல் கருகுன மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் சூடு ஆறின அப்புறம் அந்த தோலை வந்து நல்லா எடுத்துருங்க. பீல் பண்ணிவிட்டு நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பீட்ரூட் கறி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரியிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு நல்லா படபடன்னு கடுகு வெடித்த பிறகு நம்ம வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்ல கடுகு சீரகம் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நம்ம ஏற்கனவே ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக ஆன பிறகு நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ இதில் நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ரொம்ப தக்காளி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பீட்ரூட் கறி ரொம்ப புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு தக்காளி மட்டும் போதும். நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், அதனால் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் இந்த மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சோண்டு உப்பும் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி அந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் போன பிறகு இப்போ வந்து நம்ம பீட்ரூட்டை நறுக்கி வச்சுருக்கோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக இருக்கிற சைஸில் இருக்கிற பீட்ரூட்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாட்டி மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள் காரம் எவ்வளவோ அந்த காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாய்த்தூளை கூட்டவோ குறைச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வந்து வதங்கின பிறகு இப்போ நான் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லா நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும் போது அந்த பீட்ரூட் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பீட்ரூட் வந்து குக் ஆகிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம தேங்காய் பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் தேங்காய் கூட சோம்பு சேர்த்து அரைச்சி நம்ம அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அது கூட சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சாலே போதும். நமக்கு சூப்பரான பீட்ரூட் கறி வந்து ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்தப்புறம் நிறைய நேரம் நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் கறி ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்துக்குமே சூப்பர் சைட் டிஷ்ஷாக இருக்கும். அப்படியே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த பீட்ரூட் கறி ரொம்பவே பிடிக்க ஆரம்பிக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார்